ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் அகாடமி. நான் மணிகண்டன், ஒன் அகாடமி டைரக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நீட் 2026 வந்துட்டு கோர்ஸ் எலிஜிபிலிட்டி வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாராமெடிக்கல் அண்ட் அலைடு கோர்சஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின வீடியோ பதிவை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாராமெடிக்கல் அண்ட் ஹெல்த் கேர் கோர்சஸ், அலைடு ஹெல்த் கேர் கோர்சஸ்க்கு வந்து இதோட நேஷனல் வெப்சைட் இதுங்க. இதில் போயிட்டு அது நேஷனல் கமிஷன் ஃபார் அலைடு அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன். அதை நீங்கள் உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் ரிசோர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் லெட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இன்டிமேஷன். அதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் எலிஜிபிலிட்டி டுவர்ட்ஸ் கோர்சஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் அலைடு அண்ட் ஹெல்த் கேர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19/11/2025 வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, அதாவது அகாடமிக் இயர் 2026-27 அட்மிஷனுக்கு என்ன பண்ணணும், என்ன கிரிட்டீரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கிரிட்டீரியாவில் பார்த்தீங்கன்னா நீட்டில் அப்ளை அதாவது நீட் அப்ளை ஆகணுங்கிறது வந்துட்டு இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது போக வந்து இது வந்து ஸ்கூலுக்கு வந்து எல்லா ஸ்கூலுக்கும் இன்ஸ்டியூஷனுக்கும் வந்து இது வந்து சர்க்குலேட் பண்ணணும்னு சொல்லி இன்டிமேஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இதை இன்டிமேஷன் பண்ணணும் சொல்லி எல்லா போர்டுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கிளியராக சொல்லியிருக்காங்க. அதாவது அதாவது யாரெல்லாம் வந்து அட்மிஷன் ஆகும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அட்மிஷன் டு அலைட் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் ஆஃப்டர் பாசிங் ஆஃப் சீனியர் செகண்டரி லெவல் ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன். அதாவது என்னென்னா +2 வந்து கம்பல்சரி பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சம் ஆஃப் தி அண்டர் கிராஜுவேட் அலைடு அண்ட் ஹெல்த் கேர் கோர்சஸ் நீட் அப்பியரன்ஸ் ரெக்யர்ட் அஸ் எ பேசிக் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா. அதாவது அலாங் வித் அதர் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா. அதாவது ஆல்ரெடி என்ன எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அது கூட வந்துட்டு கம்பல்சரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா +2ல் கம்பல்சரி பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் நீட்லேயும் வந்துட்டு நீட் 2026 கம்பல்சரி பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது போக இதில் எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் பார்க்கணுன்னா, என்னென்ன கோர்சஸ்ங்கிறது வந்து அந்த வெப்சைட்டில் கரிக்குலங்கிற இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வரும். என்னென்ன கோர்ஸ் டீட்டெயில் அது நீங்கள் அதில் போய் நீங்கள் பார்க்கலாம். ஃபிசியோதெரப்பி, அப்ளைட் சைக்காலஜி, ஆப்டிமெட்ரி, நியூட்ரிஷன், டயாலிசிஸ், எல்லா விதமான அலைடு கோர்சஸ்க்கும் வந்து கம்பல்சரி வந்து நீட் எலிஜிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ யாரெல்லாம் வந்து அலைட் கோர்ஸ், பாராமெடிக்கல் கோர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து இப்போ இருந்து நீட் 2026க்கு வந்து ப்ரிப்பேர் ஆகுங்க. ஓகேங்களா? நல்லபடியாக ப்ரிப்பேர் ஆகுங்க, சக்ஸஸ் பண்ணுங்கள், காலேஜில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.